கால்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். வாசிப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாக இருப்பான். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறவன் தான் ஜெயம் கொண்டவன் என்று வேதம் அழைக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்னுடைய நீதியின் விருட்சமாய கனிகளை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்போ நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். எதை நாம் ஜெயம் கொள்ள வேண்டும்? எப்படி நாம் ஜெயம் கொள்ள வேண்டும்? வாசிப்போம். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. 5வது வசனத்தை வாசிங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஹல்லேலூயா. அப்போ நாமெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம், நாம் தான் உலகத்தை ஜெயிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உலகத்தை ஜெயித்தவன். ஹல்லேலூயா. உலகத்தை நான் ஜெயித்தவன். வேதம் சொல்கிறது வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பான். ஹல்லேலூயா. அந்த உலகத்தை சுதந்திரிப்பதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அப்போ நாம் நிச்சயமாக சுதந்திரிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் அசட்டையாக இருந்து விடக்கூடாது. நான் ஜெயம் கொண்டவன், நான் சுதந்திரிப்பேன். ஹல்லேலூயா. நான் ஜெயம் கொண்டவன், அதனால் நான் சுதந்திரிப்பேன். அப்போ நம்முடைய விசுவாசமானது சுதந்திரிக்கும்படி நம்ம ஏவுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நாம் சுதந்திரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். சுதந்திரிப்பதற்கு ஆர்வமாக இருக்கணும். சுதந்திரிக்கும்படி நம்முடைய விசுவாசத்தை முடுக்கிவிட வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று விசுவாசிக்கிறவன் அன்றி எவன் உலகத்தை சுதந்திரிப்பான்? ஹல்லேலூயா. நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் இயேசுதாமே அவர் எங்களுக்காக கல்வாரிலே மரித்தவர், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளே உயிரோடு எழுந்தவர். ஆண்டவர் சொல்றாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்போ ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறார். அதனால் நாம் ஜெயிக்கிறோம். அதனால் நாம் ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் நாம் ஜெயிப்போம். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் சுதந்திரி. அவன் அது சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பான், அவனுக்கு தான் நான் தேவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ ஜெயம் தோல்வியுற்றவனுக்கு அல்ல, தோல்வி அடைந்து பின்வாங்கி போறவனுக்கு நான் தேவனாக இருக்க மாட்டேன். எவனெல்லாம் ஜெயம் எடுக்கிறானோ அவனுக்கு தான் நான் தேவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தேவன். அப்போ ஜெயம் எடுப்பதிலே நாம் எவ்வளவு ஆர்வமாக இருக்கணும் பாருங்க. வாழ்க்கையிலே தேவன் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார்னா, இப்படியே நாம் இருந்து விட்டு போவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஆண்டவர் எப்படியாவது ஒரு ஜெயத்தை நாம் பெற்றுவிட வேண்டும், ஒரு ஜெயத்தை அடைந்து விட வேண்டும், ஜெயம் நமக்கு உண்டாக வேண்டும், ஜெயத்தை எப்படியாவது நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்ற ஒரு தரிசனம் நமக்கு வேண்டும். தரிசனம் இல்லாத மனிதனும் தரிசனம் இல்லாத சபையும் சீர்கட்டு போகும் என்று வேதம் சொல்கிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எய்ம், ஒரு கோல் நமக்கு வேணும், ஒரு தரிசனம் வேணும். நான் இந்த காரியத்தை சாதிப்பேன், நான் இந்த காரியத்தை செய்வேன், இந்த காரியத்தை நான் முடிப்பேன் என்கிற தரிசனத்தை நோக்கி நாம் ஓடணும். அப்படி தரிசனம் இல்லாமல் நாம் ஓடும் பொழுது எதையுமே சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு ஒரு தரிசனத்தை உங்களுக்காக உருவாக்கி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒரு தரிசனம், என்னுடைய இலக்கு இதுதான். ஓட்ட பந்தயத்திலே ஓடுகிறவன் இலக்கை நோக்கி ஓடுகிறான், அதனால் அவன் ஜெயிக்கிறான் என்று வேதம் சொல்கிறது.
அவன் சும்மா ஓடலை. இன்றைக்கி நாம் விளையாட்டுக்காக ஓடுவோம், எங்கிட்டாவது அங்கிட்டு ஓடுறோம் அங்கிட்டு ஓடுறோம். இப்படி வாழ்க்கையில் எதற்கு எங்கே போகிறோம், எதற்கென்று ஓடுகிறோம், எதற்கென்று நாம் நடக்கிறோம் என்று நமக்கு தெரியல. நான் இப்படியாக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஓடுகிற ஓட்டம் ஒரு தரிசனத்தோடு நீங்கள் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. தரிசனம் இல்லாத ஓட்டம் எந்த வெற்றியையும் கொண்டு வராது. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் நான் ஜெயம் எடுக்க வேண்டும். கர்த்தர் என்னுடைய தேவனாக இருக்கிறீர், நீர் என்னுடைய தேவனாக இருக்கிறீர். அதனால் நான் இந்த உலகத்திலே ஜெயிக்க பிறந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. அதனால் ஜெயிக்க வேண்டும் என்ற தரிசனம் நமக்கு வேணும். அந்த தரிசனம் தான் நம்மை உருவாக்குகிறது. கர்த்தர் வெறுமனே நம்முடைய ஆசீர்வதிப்பதில்லை. கர்த்தர் நம்முடைய இலக்குகளை அடையும்படி கர்த்தர் நமக்கென்று வழியை வைத்திருக்கிறார். அதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு வழி இருக்கும்போது தான் நாம் ஊருக்கு போய் வேண்டிய சேருகிற இடம் வரும். வழியே இல்லாத ஊருக்கு நாம் போக முடியாது. வழியே இல்லாத எந்த ஒரு இடத்தையும் நாம் சென்று அடைய முடியாது. அது காடுகளில் தான் வழியே இல்லாமல் இருக்கும். அதனால் சீக்கிரமாக காடுகளுக்குள்ளே நாம் பிரயாணம் பண்ணிவிட முடியாது. ஆனால் நாம் இருக்கிற பகுதியிலே ஒரு வழி இருக்கும்போது எந்த ஊருக்கு சீக்கிரம் போயிடலாம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கு. ஏன் ஆண்டவர் வழியாக இருக்கிறார்னா, நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைவதற்கு வழிகளை உண்டு பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நமக்காக வழிகளை அவர் உண்டு பண்ணுகிற தேவன். அவர் வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். ஆனால் அன்பு செய்ய வேண்டிய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வழி நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். அவருடைய வழியிலே போய் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருமே உலகத்தை ஜெயித்தவர்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஜெயித்தவர்களுக்கு தான் தேவனாக இருக்கிறார். பாருங்க, எது நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, அநேக வாக்கு தத்தங்கள் நமக்கு வருகிறது, அநேக ஜெபங்கள் நமக்காக செய்கிறோம், உபவாசிக்கிறோம், ஆண்டவருடைய மன்றாடுகிறோம். ஆனால் நமக்கு சில காரியங்களே ஜெயம் வருவதில்லை. ஆண்டவர் தம்முடைய புயிரையாத தேவன். அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை அவர் நிறைவேற்ற வல்லமை இல்லை என்று வேதம் சொல்கிறது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை செய்வார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஏன் நமக்கு ஒரு காரியம் நிறைவேறாமல் போகிறது? ஏன் நமக்கு நம்முடைய ஜெபங்கள் சில சமயங்களில் கேட்கப்படுவதில்லை? பாருங்க, வாசிப்போம். எபிரேயர் 11:28 வாசிங்க. எபிரேயர் 11:28 விசுவாசத்தினாலே ஆசரித்தான். வாசிங்க அடுத்து. அந்த விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை என்ன செய்தாங்க? கால்நடையாய் கடந்து போனார்கள். பாருங்க, எகிப்து தேசத்திலே இஸ்ரவேலர்கள் அந்த தேசத்தை விட்டு ஆண்டவர் புறப்பட சொன்னபோது இஸ்ரவேலர்கள் அது எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட சொன்னபோது பாருங்க, அந்த 10 வாதைகளை தேவன் அங்கே கொடுத்தார். அந்த 10 வாதைகளிலே கடைசியாக ஒரு வாதை, மூத்த பிள்ளைகளுக்கு சேதம் உண்டாகும்படி ஒரு வாதையை கொடுத்தார். அப்போ பாருங்க, விசுவாசத்தோடு கூட அவர்கள் தங்கள் இருந்த வீட்டின் நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பூசி அந்த சேதத்திலே அவர்கள் தப்புவித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அந்த சேதத்திலிருந்து என்ன செய்தார்களா? தப்புவித்தார்கள். ஏன் இதை சொல்ல வரேன்னா, விசுவாசத்தில்
அவர் நம்பிக்கையோடு இருந்தார்கள். என்ன நம்பிக்கைனா, எகிப்து தேசத்தில் இருந்தார்கள், பக்கத்தில் தான் இஸ்ரவேலர்கள் தேசம் இருந்தது. எகிப்து தேசம் எங்கும் ஒரே அழுகையும் கூக்குரலுமாக இருந்தது. ஆனால் இஸ்ரவேலின் தேசத்திலே எந்த சேதமும் அவர்களுக்கு வரவில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா அங்கே அவர்களை காப்பாற்றியது எதுன்னா, ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம், அதான் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமாக அவர் நிலைக்காலிலே என்ன பூசினாங்கன்னா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசி விசுவாசத்தோடு வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசி விசுவாசத்தோடு உட்காந்துருந்தாங்க. ஏன்? அவர்கள் நினைத்திருந்தால் இந்த இரவிலே இப்படி ஒரு சேதம் வரும் என்று எல்லாத்துக்கும் தெரியும், அவர்கள் தப்பித்து ஓடி இருக்கலாம், அந்த இடத்தை விட்டு வேறு தேசத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் இஸ்ரவேலர்கள் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தை எடுத்து நிலைக்காலில் பூசி தைரியமாக வீட்டுக்குள்ளே அமர்ந்திருந்தார்கள். காரணம் என்னென்னா, விசுவாசத்தினாலே அமர்ந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே அமர்ந்திருந்தார்கள். என்ன விசுவாசம்னா, ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் என் வீட்டின் நிலைக்காலில் பூசப்பட்டிருக்கிறது, இந்த இரத்தத்தை பார்த்து அந்த சங்காரத்துடன் இந்த வீட்டுக்குள்ளே நுழையாமல் வெளியில் போயிடுவான் என்ற ஒரே ஒரு விசுவாசத்திலே அவர்கள் வீட்டிற்குள்ளே தைரியமாக அமர்ந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கணும்னா நாம் விசுவாசத்தோடு கூட எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும், விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அதனால தான் விசுவாசிக்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பான், விசுவாசம் இல்லாதவன் எதையும் சுதந்திரிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசத்தை எது நமக்கு கெடுத்து போடுகிறது? ஏன் நமக்கு அவிசுவாசம் வருகிறது? ஏன் நமக்கு விசுவாசம் சில சமயங்களில் குன்றி விடுகிறது? காரணம், மிக முக்கியமான காரணம் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நமக்குள்ளே இருக்கிற பாவ உணர்வு தான் நம்முடைய விசுவாசத்தை தடுத்து போடுகிறது. ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற பாவ உணர்வு. பாவ உணர்வு என்றால் என்ன? பாவ உணர்வு என்றால் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், நாம் ஒரு தவறு செய்துவிட்டால் உடனே அந்த தவறுக்கான தண்டனை எனக்கு கிடைத்துவிடும். நான் இந்த தவறு செய்து விட்டேன், கர்த்தர் என்னை இனி ஆசீர்வதிக்க மாட்டார், கர்த்தர் என்னை நோக்கி பார்க்க மாட்டார், நான் குற்றவாளியாகிவிட்டேன் என்ற உணர்வு தான் அநேகருடைய ஆசீர்வாதங்களை ஒரு மனிதனுக்கு தடை செய்து போடுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் நம்முடைய மனது என்ன சொல்லுதுன்னா, இல்லை நீ இந்த பாவம் செய்து விட்டாய், இந்த தவறு செய்து விட்டாய், இது தேவனுக்கு புறமான காரியத்தை செய்து விட்டாய், அதனால் நம் மனது குற்றப்படுகிறது, நம் மனது வேறு தேவனுக்கு முன்பாக சங்கடப்படுகிறது. இந்த சங்கடம் வருவதனாலே நம்மால் விசுவாசிக்க முடியல, தேவன் எனக்கு இதை செய்வார் என்று நம்மால் விசுவாசிக்க முடியல. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் பூரணப்படும் போது தான் நமக்கு எல்லா காரியங்களும் வாய்க்கும், நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வாய்க்கும். அதாவது எந்த மட்டும் நாம் குந்தி குந்தி நடக்க முடியும்? இந்த உலகத்தில் நாம் பாவமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாவமானது ஈஸியாக நம்முடைய உள்ளத்துக்குள்ள வந்துடும், எல்லாரும் நம்ம சரீரத்துக்குள்ள வந்துடும். அப்போ இதை எப்படி ஒரு மனிதன் ஜெயிக்க முடியும்னா, அவனுடைய விசுவாசமானது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவங்களை கழுவி இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ற பாவ உணர்வை ரத்தத்தினாலே கழுவ வேண்டும். பாருங்க, அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்தில் சிவந்த சமுத்திரம் வழியாய் கடந்து போனார்கள். பக்கத்தில் மதில் போல கடல் அலைகள், இந்த பக்கம் பெரிய மதில் போல நிற்கிது. ஒரு நிமிஷம் போதும் கடல் தண்ணி வந்து சேர்ந்துச்சுன்னா அவங்க எல்லாரும் அழிந்து போய் விடுவார்கள். அது பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. இந்த பக்கமும் கடல் தண்ணி அப்படியே நிற்கிது, தத்தளித்து கொண்டு நிற்கிது. ஆனால் இடையில பாதை அவர்கள் ஆண்டவர் மேலே உள்ள
விசுவாசத்தினாலே அந்த சிவந்த சமுத்திரத்தை கால்நடையாய் கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் விசுவாசம் நமக்கு இல்லை என்றால் நாம் எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக செய்ய முடியாது. நம்முடைய அவிசுவாசமானது நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியாதபடி நம்ம இழுக்கும், பின்னாடி இழுக்கும். அதனால தான் கர்த்தர் என்ன சொல்றார், பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்காக நான் கல்வாரிலே மரித்திருக்கிறேன், உனக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா எந்த ஒரு எல்லா மனிதனும் பொய்யே, எல்லா மனிதனும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். அவருடைய பாவத்திலே அவர்கள் உங்கள் பாவங்கள் எங்கள் சாவிகள் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் ஏன் நம்முடைய பாவங்களை மட்டும் ஏன் கர்த்தர் நினைக்க மாட்டார் அப்படின்னு சொன்னால், நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறதுனாலே கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் பாவத்தை நான் உங்களை விட்டு எடுத்து விட்டேன். கடலில் எவ்வளவு ஆழம் இருக்கு, அந்த கடலின் ஆழத்திலே உங்கள் பாவங்களை நான் போட்டு விட்டேன். அதனால் இதை குறித்து உன்னுடைய உணர்வு, இந்த பாவ உணர்வு எப்பொழுது உன்னை விட்டு முற்றிலுமாக அங்கன்று போய் விடுகிறதோ அப்பொழுதுதான் உனக்கு நான் கொடுத்த ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் பூரணப்படும். அதனால் நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது, ஐயோ நான் ஜெபிக்கிறேன் ஆனால் கர்த்தர் இதை செய்வாரா, நான் இப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், நான் இதை செய்துவிட்டேன் என்று நீங்கள் ஒரு நாளும் சந்தேகப்படாமல், அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஜெபிக்கும் போது சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபியுங்கள். அனைவரும் ஏன் சந்தேகப்படுறாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட நான் இதை கேட்குறேனே, ஆண்டவர் இதை எனக்கு செய்வாரா, நான் இப்படிப்பட்ட பாவம் செய்து விட்டேன், இப்படிப்பட்ட காரியங்களை செய்து விட்டேன், இப்படி தவறாக நடந்து கொண்டேன், நான் பைபிள் வாசிக்கலை, நான் ஜெபம் பண்ணலை, அதை செய்யலை, இதை செய்யலை, ஆனாலும் நான் இன்றைக்கி வந்து ஜெபிக்கிறேன், இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா என்று சந்தேகத்தோடு கூட நீங்கள் ஜெபித்தால் அந்த ஜெபத்திற்கு பதில் வராது. அதான் ஆண்டவர் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபிக்கும் போது தான் அந்த ஜெபத்திற்கான பதிலை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்கள் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நல்லவர். அவர் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்காரு பாருங்க. ஏன் ஆண்டவர் சிலுவையிலே மரித்தார்னா, இயேசுடைய ரத்தம் எல்லார் மேலும் பூசப்படவில்லை. ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறோம், அவருடைய ரத்தம் என் பாவங்களை கழுவு என்ற விசுவாசமே, அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவனால் பிறந்தவர்கள் எவரும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் என்னுடைய பாவங்களை கழுவியிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய பாவங்கள், நான் செய்த எல்லா பாவங்களையும் என் தேவன் எனக்காக கல்வாரி சிலுவையிலே கழுவி இருக்கிறார். நான் அவரை விசுவாசிக்கிறேன், நான் அவரை விசுவாசிக்கிறேன், என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது என்ற முழு நிச்சயமாய் நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் உள்ளம் விசுவாசத்தால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடாத காரியம். விசுவாசம் இல்லாத எந்த ஒரு ஜெபமும் நடக்கவே நடக்காது. அதனால் எந்த ஒரு மனதிலும் சந்தேகப்படாமல் நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் எனக்கு நிச்சயமாக கொடுப்பார். காரணம் என்னென்னா, நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். நான் பிசாசுடைய பிள்ளை இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை. அதனால் என்னுடைய ஜெபத்தில் நான் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று நம்புங்கள். அந்த பாவ உணர்வை நாம் இந்த உலக நம்ம விட்டு எடுத்து போடணும். சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு நடக்கணும். ஆண்டவர் மேலே பாரத்தை வைத்து, கர்த்தர் மேலே ஒரு பாரத்தை வச்சிரு அப்படின்னா என்ன பாரம் நமக்கு இருக்கு? ஐயோ நான் நல்லவனா கெட்டவனா, ஐயோ நான் அதை செய்தேனே என்ற பாரம் நமக்கு இன்னைக்கு விசுவாசிகளுக்கு அழுத்தி கொண்டு இருக்கிறது. அந்த பாரம் தான் நம்மை நமக்கு கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தை தடை செய்கிறது. நம்ம விசுவாசத்திலே பூரணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் நீங்கள் வந்துவிட்டீர்களோ அப்பொழுதே கர்த்தர் உங்கள் பாவங்களை முற்றிலுமாக கழுவி விட்டார். ஹல்லேலூயா. உங்கள் பாவங்களை அவர் நினைப்பது, ஆண்டு சொல்ல நினைக்க மாட்டேன், நான் அதை கடலில் ஆழத்தில் போட்டு மூடிட்டேன்,
ஆனால் நீ விசுவாசிக்கு தான் அந்த பாவத்தை என்ன செய்கிறாங்க, திரும்பவும் நான் அன்னைக்கு அதை செஞ்சேனே ஆண்டவரே, அதனால தான் எனக்கு இப்படி நடந்து விட்டதா, இன்றைக்கு நான் இதை செய்தேன் அப்படின்னு ஆண்டவர் போட்டு போட்டு மறைத்த அந்த பாவத்தை திரும்ப தூண்டி போட்டு என்ன செய்கிறது, நாம் தான் எடுக்கிறோம். இல்லை அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுது நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்த நீங்கள் உலகத்தை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அந்த சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் சுதந்திரிக்கவர்களாக இருக்கணும். நம்முடைய கவனம் எல்லாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடிய வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 13:24 வாசிங்க. 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம். நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இந்த இரத்தத்திடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்களே. ஹல்லேலூயா. ஆபேலுடைய ரத்தம் உங்களுக்கு தெரியும். காயினுடைய முதல் மனிதனாகிய காயினுடைய தம்பி ஆபேல், அந்த ஆபேலுடைய ரத்தம் கூப்பிடுச்சான் கீழே இருந்து, ஐயோ என்னுடைய ரத்தம், என்னை ரத்தம் சிந்த வைத்தவன், அவனை நீங்கள் பழி வாங்குங்க என்று கூப்பிட்டதான், கதறியது. ஆனால் இயேசுடைய ரத்தம் என்ன சொல்லுது, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இயேசு ரத்தம் என்ன சொல்லுது, இவர்கள் செய்த பாவங்கள் இன்னதென்று செய்யாமல் எனக்கு இன்னதென்று செய்யாமல் இவர்கள் செய்து கொண்டிருக்காங்க, அப்பா நீங்கள் அவர்களுக்கு மன்னியும். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் நாம் தைரியமாய் பலம் கொண்டு எனக்குள்ளே எந்த பாவம் இல்லை என்று நாம் நினைக்கணும். அறிக்கை செய்து விட்டு விடுக்கணும். இரக்கம் பெறுவான் விதம் சொல்கிறது. நாம் அறிக்கை செய்து இந்த பாவ உணர்வை இன்றைக்கி நாம் எடுத்துப்படுவோம். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை பிசாசான உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறானோ, எந்த ஒரு காரியத்தை அடிக்கடி வந்து இதில் நான் தவறிவிட்டேன் என்று உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறானோ, என்றால் குற்றப்படுத்துகிறவன் பிசாசு. நியாயப்பிரமாணம் அதை தான் செஞ்சிச்சு. எல்லா பாவங்களையும் காட்டி இதிலே நீ தவறிவிட்டாய் என்று குற்றப்படுத்துகிறது நியாயப்பிரமாணம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமோ புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் என்றால் என்ன, ஆண்டவர் நம்மோடு இப்போ புதிய உடன்படிக்கை செய்திருக்கிறார். என்ன உடன்படிக்கை? இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. அந்த இரத்தத்தினால் புதிய உடன்படிக்கை என்னன்னா, இனி நீ இந்த பாவத்தை போக்குவதற்காக எந்த பிரமாணத்தை நீ நிறைவேற்ற தேவையில்லை, என்னுடைய இரத்தம் உன்னுடைய பாவங்களை கழுவ போதுமானது. ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தை கழுவிட்டு இப்போ தைரியமா நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், இனி எந்த பாவம் என்னை மேற்கொள்ள முடியவே முடியாது. ஹல்லேலூயா. பாவம் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. இனி நான் பரிசுத்தமானாக இருக்கிறேன், நான் நீதிமானாக இருக்கிறேன். அதனால் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போது அறிக்கை செய்யணும், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் நீதிமான். ஹல்லேலூயா. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் நீதிமான் என்று உங்கள்கிட்ட வரப்பா, நான் ஜெபிக்கிறேன் என்று ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நீதிமானாகி ஆண்டவர் உங்களை அந்த இரத்தத்தின் மறைவிலை வைத்து உங்கள் ஜெபங்களை கேட்பார். ஹல்லேலூயா. அதனால் எந்த ஒரு பாவ உணர்வோடு ஒரு நாள் நீங்கள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அது உங்கள் வாழ்க்கையில் அநேக தடைகளை கொண்டு வரும், அநேக பிரச்சனைகளை கொண்டு வரும். எந்த ஒரு மனிதன் பாவத்தை ஜெயிக்கிறானோ அவன் தான் ஜெயம் கொண்டவன். ஜெயம் கொண்டவனா யார் தெரியுமா உங்களுக்கு? பாவத்தை மேற்கொண்டவன், இரத்தத்தினாலே மேற்கொண்டவன் தான் ஜெயம் கொடுக்கிறவன் எவனோ. இன்னைக்கு பிசாசனுடைய தந்திரம் என்னன்னா, இந்த உலக மக்களை பாவத்திலே அமிழ்த்துகிறது, பாவ எண்ணத்திலே அமிழ்த்துகிறது, பாவ எண்ணங்களை கொடுத்து அவனை கீழே தள்ளுகிறது தான் பிசாசுடைய விருப்பம். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, என் ரத்தம் பாவத்தை கழுவி இருக்கு. ஹல்லேலூயா. நீ நினைத்தாலும் ஒரு நாளும் உன் பாவத்தை கழுவ முடியாது. ஆனால் என்னுடைய ரத்தம், ஏன் ஆண்டவர் ஒரு வழியை சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம்? எல்லாரும் ரத்தம் சிந்துங்க, என்னை போல ரத்தம் சிந்துங்க, உங்கள் ரத்தம் செஞ்சுனா உங்கள் பாவம் உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். கையவோ காலவோ அறுத்து கொஞ்சம் ரத்தத்தை சிந்துங்க, அப்போ உங்கள் பாவம் உங்களை விட்டு போகும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி சொல்லவில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறானா,
உங்கள் எல்லாருக்காகவும் நான் என்னுடைய இரத்தத்தை சிந்துகிறேன். அந்த இரத்தம் உங்களுடைய பாவங்களை கழுவ வல்லமை உள்ளது. அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் பாவத்தை கழுவி இருக்கு என்று உங்கள் உள்ளத்தில் முழு நிச்சயமாக நீங்கள் விசுவாசிக்கும் போது தான் உங்கள் பாவமே உங்களை விட்டு போகும். அந்த பாவ உணர்வு போகும். எந்த ஒரு மனிதனும் பாவத்தோடு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கொண்டு உங்கள் பாவங்களை நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் என்று நீங்கள் நினைச்சா அந்த பாவம் உங்களை விட்டு போகும், அந்த உணர்வு உங்களை விட்டு போகும். அடுத்த செகண்டே நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. அதான் இதனுடைய விருப்பம். ஹல்லேலூயா. பாருங்க, உதாரணத்துக்கு பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஆண்டவர் மிகவும் நல்லவர். அவர் தான், அதனால தான் அவர் நமக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு ஆண்டவர் உதாரணம் சொல்றாரு பாருங்க. வாசிப்போம். லூக்கா 15:11 வாசிங்க. லூக்கா 15:11 வாசிங்க. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஆஸ்திகளில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அவர் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இப்போ பாருங்கள், ஒரு மகன் 2 பேர் இருந்தாங்க ஒரு தகப்பனுக்கு. அந்த 2 பேரிலே இளைய மகன் என்ன செய்தான்னா, அப்பா எனக்கு அவனுடைய கெட்ட நண்பர்களின் சகவாசத்தால் சொத்தை பிரித்து கொடுக்கும்படி தன் தகப்பன்ட்ட போய் கேட்டான். உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, சொத்தை பிரித்து கொடுத்துட்டாரு. வாசிங்க. தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஹல்லேலூயா. இளைய மகன் என்ன செய்தானா, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் சொத்துக்களை எல்லாம் இழந்து போனான். எப்படி இழந்து போனான் வேதம் பதிவு செய்தனா, துன்மார்க்கமாய் அவன் நடந்து சொத்துக்களை அழித்து போனான். அடுத்து வாசிங்க. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒரு இடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். பாருங்க, தகப்பனிலிருந்து பிரிந்து போன அந்த இளைய குமாரன் ஆஸ்திகளை அழித்து போட்டான். பாருங்க, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுகிறவர்களுக்கு எது கடந்து வருகிறது, வெறுமையும் பஞ்சமும் தான் மிஞ்சிச்சு. அந்த தேசத்தில் பஞ்சம் வந்துச்சு. இப்போ இவன் போய் என்ன செஞ்சான்னா, ஒரு பன்றியை வளர்க்க ஒரு எஜமான்கிட்ட போய் ஒட்டிக்கிட்டான். அங்கே அவன் என்ன வேலை கொடுப்பான், பன்றி மேய்க்கிற வேலையை தான் கொடுப்பான். இப்போ பன்றி மேய்க்கிற வேலையை அவன் பார்த்தான். அவன் எப்படி இருந்தான், முதல்ல தன் தகப்புடைய வீட்டில் செல்வத்தோடு இருந்தான், ஆசிரியப்பட்டவனாக இருந்தான். ஆனால் துன்மார்க்கரின் சகவாசத்தால் அவன் துன்மார்க்கமாக ஜீவித்து தன் ஆசிரியை அழித்து போட்டு கடைசியில் பன்றிகள் தின்கிற தவிட்டை தின்று வளரும்படி அவன் தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. பன்றி சாப்பிடுகிற தவிடை, பன்றி எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னா பிசாசினுடைய கிரியைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. இப்போ பிசாசு நம்மளை எங்கே கொண்டு போய் தள்ளுவான்னா, பஞ்சத்திலும் வறுமையிலும் கர்த்தரை விட்டு விலகுகிற எல்லாருடைய முடிவும் எப்படி இருக்கும்னா, பஞ்சமும் வறுமையும் தரித்திரம் தான் அவளுக்கு மிஞ்சும். பாருங்கள், துன்மார்க்கத்தின் ஜீவியம் தான். பன்றிகளுக்குள்ளே ஆண்டவர் பிசாசை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். இப்போ பன்றி எதற்கு அடையாளம்னா பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறது. கடைசியில் பிசாசு என்ன கொண்டு போய் நிப்பாட்டினான்னா, வறுமையிலும் தரித்திரத்தை கொண்டு போய் நிறுத்தினான். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஹல்லேலூயா. பாருங்கள், சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ என்ன இருந்துச்சு, பன்றி விடுகிற தவிடு தான் இருந்துச்சு. அந்த தவிட்டையும்
சாப்பிடுவதற்கு இவனுக்கு ஆசை வந்துச்சு. காரணம்னா அவ்வளவு பசினாலும் பஞ்சத்தினாலும் அவன் நிறைந்திருந்தான். வாசிங்க. அதை கூட அவனுக்கு கிடைக்கலையா, அது கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்பொழுதுதான் அவனுக்கு என்ன செஞ்சுன்னா புத்தி தெளிந்தது. என் தகப்பனுடைய வீட்டிலே வேலைக்காரருக்கு கூட பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, நானோ பசியினால் சாகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, அதான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு கர்த்தர் சொன்னார். ஏன் சொன்னால் மனம் திரும்பு, துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வா, புது சிருஷ்டியாக மாறு. அதான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். மனம் திரும்பி கொஞ்சம் மேலே பாரு, மேலான வீடை தேடுங்கள். மேலே பரலோக தகப்பனுடைய நம்முடைய வீட்டு, நம்முடைய அது உன் வீடுயா, பரலோகம் உன்னுடைய வீடு, அது பிசாசுடைய வீடு இல்லை. பரலோகம் தகப்பனுடைய வீடு. யார்? உன்னுடைய வீடு. அந்த வீட்டிலே என்ன இருக்கு பாரு, எவ்வளோ அலங்காரமான மாளிகை, தங்கத்தினால் செய்யப்பட்ட பொன் வீதி. தகப்பனுடைய வீட்டில் நல்ல சாப்பாடு, வேலைக்காரன் கூட நல்லா சாப்பிட்றான். இதை நீ பார்க்காம துன்மார்க்குடைய சகவாசத்தால் இப்போ சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காம இருக்கிய, கொஞ்சம் நோக்கி பாரு. அவன் புத்தி தெளிந்த போது. ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய புத்தியை தெளியணும். நம்ம விசுவாசம் வரும்போது தான் நம்ம புத்தி தெளியும். நமக்கு தகப்பனுடைய வீட்டை என்னைக்கு நோக்கி பார்க்கிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம். சபைக்கு எப்பொழுது வருகிறோமோ அப்பொழுதுதான் ஆசீர்வாதம். தேவனோடு எப்போது நாம் சேர்கிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது நமக்கு ஆசீர்வாதம். எப்பொழுதெல்லாம் தேவனோடு கூட உறவை நாம் வைத்துக் கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தகப்பனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. துன்மார்க்குடைய சகவாசம் இங்கே கொண்டு நிறுத்துது, பசியிலும் பஞ்சத்திலும் பட்டினியிலும் கொண்டு போய் நிறுத்துது. அதனால தான் புத்தி தெளிந்த போது அவன் நினச்சி பார்த்தான், எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரங்க கூட பிரியாணியாக இருக்குது, நல்லா சாப்பிட்றாங்க, ஆனால் தவிடு கூட கிடைக்காம நான் அலைகிறேனே, ஏன் எங்கள் அப்பாக்கிட்டே நான் இருந்திருந்தேன்னா எவ்வளோ நல்லா இருந்திருப்பேன், இந்த கஷ்டப்பட வேண்டிய அவசியமே எனக்கு இல்லையே என்று அவன் புத்தி தெளிந்தான். ஹல்லேலூயா. பாருங்கள், வாசிங்க, அடுத்து வாசிங்க. நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள். அப்போ இந்த இந்த குமாரனுக்கு என்ன வந்துச்சுன்னா பாவ உணர்வு. தகப்பனை பற்றி தெரியலை, நம்ம அப்பா எவ்வளவு நல்லவர்னு தெரியலை. நாம் திரும்பி போனால் இந்த பாவம் என்ன செஞ்சிச்சு, இவன் செய்த பாவம் அவனை என்ன செஞ்சிச்சு, அப்பா கிட்ட போகிறான். ஆனால் அப்பாட்ட போய் தைரியமாக மகனாக போக முடியல அவனால். அப்பா உங்கள் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை. அவன் சொல்லாம பாருங்க, உங்கள் பிள்ளை என்று சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு வேலைக்காரனானே சேர்த்துக்குங்க. ஒரு வேலைக்காரனா என்ன, இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு பாவ உணர்வு என்ன செய்யுது, அடிமையாக தான் இன்றைக்கி இருக்கும். அடிமை திரைச்சி நாவி தான் நமக்கு இருக்கு. நாம் செய்த பாவங்களை நினைத்து அடிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். குற்றமுள்ளவனாக வேண்டும், குற்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இரத்தத்தை அவமானப்படுத்துகிறோம் என்று ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அப்படியே உலகத்தை ஜெயிச்சிட்டீங்க. ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயிப்பவன் யாருன்னா பாவ உணர்வை ஜெயிப்பவனே உலகத்தை ஜெயித்தவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. இனி எனக்கு பாவம் இல்லை, இனி நான் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் இந்த பாவத்தை ஜெயித்திருக்கிறேன், இயேசுவின் இரத்தம் என் பாவத்தை கழுவி இருக்கிறது என்ற பூரண நிச்சயத்தோடு கூட நீங்கள் வாழும் பொழுதுதான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அது வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கணும்னா இந்த கெட்ட குமாரனை போல ஆண்டவர்கிட்ட மகனாக நீங்கள் போக முடியாது, அடிமையாகத்தான். வேலை அவன் சொன்னான் பாருங்க, அப்பா நான் துன்மார்க்கன், நான் பாவம் செய்து விட்டு உங்கள் சொத்தையெல்லாம் வாங்கிட்டு நான் போயிட்டேன். அதனால் அவன் நான் கூனி குறுகி அப்பாட்ட வர்றான் பாருங்க. கூனி குறுகி போய் அப்பாட்ட வந்து சொல்கிறான், அப்பா உங்கள் பிள்ளைன்னு சொல்வதற்கு எனக்கு அருகதை இல்லை, அதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, அதை நான் விரும்பலை. அப்பா ஒன்று மட்டும் செய்யுங்க, உங்கள் வேலைக்காரல் ஒருவனாக என்னை சேர்த்துக்குங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், பாவ உணர்வு ஒரு சுதந்திரவாளியை
தன் தகப்பனுடைய சொத்துக்கு அதிபதியாக இருக்கிறவனை, ஏராளமான சொத்துக்களுக்கு அதிபதி, தகப்பனுடைய எல்லா ஐஸ்வர்யமும் அவனுக்கு தான் சொந்தம். அப்படிப்பட்ட ஒருவனை இந்த பாவ உணர்வு என்ன செஞ்சுன்னா அடிமையாக ஆக்கிட்டு. அல்லேலூயா. இந்த பாவம் உங்களை அடிமையாக வச்சிருக்கு. இன்னைக்கு அடிமைத்தனத்தின் ஆவி. அன்றையும் நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை என்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களோ அப்படிதான் உலகத்தை ஜெயிக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த உலகத்திலே உண்டாகிற கரைகள் நாம் பூமியோடு அழிந்து போகும். ஆனால் உங்களை விலையேறப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த அடிமைத்தனத்தின் ஆவி, இந்த பாவ உணர்வு தான் உங்களை என்ன செய்யும்? உங்கள் ஆசீர்வாதங்களை தடை செய்து தடுத்து கொண்டு இருக்கிறது. அதனால் முழு நிச்சயமாக அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க வேண்டும். அல்லேலூயா. அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்களே. அவன் சொல்கிறான் பாருங்க, என்னை வேலைக்கால் ஒருவனாக சேர்த்துக் கொள்ளுங்கள், நான் அடிமையாக உங்களுக்கு வருகிறேன். உங்கள் மகனாக என்னால் வர முடியாது. காரணம் நான் செய்த பாவம், எனக்குள்ளே இருக்கிற பாவ உணர்வு என்னை அடிமையாக வருகிறது என்று சொன்னான். வாசிங்க அடுத்தது. அப்பா என்ன சொன்னார் அதை கண்டிப்பாக வாசிங்க. அவன் தூரத்தில் வரும்போது அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அல்லேலூயா. தகப்பன் எவ்வளவு நல்லவர் என்று பாருங்க. நீங்கள் பாவிட்டு போறீங்க ஆண்டவர்கிட்ட, ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் உங்கள் பாவத்தை பார்க்கல. நீங்கள் எப்படி வந்திருக்கீங்கன்னு அவர் பார்க்கல. அவன் என்ன நிலைமையில வந்திருக்கான்னு அவர் பார்க்கல. அவன் எப்படிப்பட்ட பாவியாக வந்திருக்கான் என்று அவர் பார்க்கல. தூரத்திலே வரும்போது தன் மகன் வருவதை கண்டு, அதுதான் பாசம், தேவன் நான் மேல் வைக்கிற அன்பு. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, அவருடைய அன்பின் ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் அறிந்து கொள்ள வல்லவர்களாக மாறுங்கள். அல்லேலூயா. நாம் தகப்பனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, நாம் எப்படிப்பட்ட பாவியாக வந்திருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறோம், எதையுமே பார்க்காம அவருடைய அன்பு வரும்போது, நாம் தூரத்திலே வரும்போது ஆண்டவர் தகப்பன் ஓடி வந்து அவன் கழுத்தை கட்டி கொண்டு, அல்லேலூயா, என்ன செஞ்சானா, கழுத்திலே தன் கையை போட்டு அவன் முகத்தை தன்னுடைய மார்பிலே அணைத்து அழுதான் அந்த முதலாளி. அது யாருக்கு அடையாளம்? நம்ம தேவனுக்கு, அப்பா பிதாவே. அல்லேலூயா. இந்த அப்பாவுக்கு அடையாளம் பாருங்கள். அப்போ தகப்பனுடைய உணர்வு, அப்பாவுடைய பிதாவுடைய உணர்வு எப்படி இருக்குன்னா, நீங்கள் எவ்வளவு பாவம் செய்து ஆண்டவருடைய தூரம் போனாலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளை தான். ஏனென்றால் கர்த்தருடைய தெரிந்து கொள்வதும் அபிஷேகமும் உங்களை விட்டு ஒரு நாள் மாறாது. தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்ட தேவனுடைய அபிஷேகம் உங்களை விட்டு ஒரு நாள் மாறாது. அப்பாவுடைய உணர்வு எப்படி இருக்கு பாருங்க. தூரத்தில் வரும்போதே ஓடி வந்து கட்டி அணைத்து கொண்டார். வாசிங்க அடுத்து. பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். போடுங்க. இப்போ பாருங்க, அவனுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு அநேகருடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கங்க. அநேகருடைய ஜெபம் எப்படி இருக்கு? ஆண்டவரே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும், நான் பாவி, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், நான் இப்படிப்பட்ட பாவியாக இருக்கிறேன் அப்படின்னு இப்படி தான் நம்ம ஜெபிக்க முதல்ல போகிறோம். இந்த உணர்வோடு தான் நான் போகிறோம். ஆனால் தேவன் என்ன செய்வார்னா, இந்த ஜெபத்தை அவர் கேட்கவே இல்லை. அவன் சொன்னதை காதலே வாங்கலை. அதற்கு ஏதாவது ரிப்ளை பண்ணார் ஆண்டவர்? அந்த தகப்பன் ஏதாவது ரிப்ளை பண்ணானா? பரத்துக்கு முன்பாகவும் உங்களுக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், என்னை மன்னிச்சிருங்க. அவன் சொன்ன அந்த ப்ரேயரை காதலே வாங்கலை அவர் தகப்பன். அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? ஒன்றே ஒன்று சொன்னார், உன் பாவத்தை
நான் எப்போவே மன்னிச்சிட்டேன்ப்பா. ஹல்லேலூயா. உன் பாவத்தை என் குமாரனை கொண்டு எப்பொழுதே மன்னித்து விட்டேன். இப்பொழுது நீ ஜெபத்தில் அதை நினைவுபடுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நீ எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் வந்துட்டாயோ அப்பொழுதே நீ ஒன்றுக்கு தான் நீ பாத்திரவனாக இருக்க. என்ன பாத்திரம்னா என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தான் நீ பாத்திரவனாக இருக்க. அல்லேலூயா. மற்ற எதுக்கு உனக்கு நான் சொல்ல மாட்டேன். நீ எங்கே போன, நீ எப்படி வாழ்ந்த, எந்த துன்மார்க்கனா இருந்த, அது தேவையில்லை. மனம் திரும்பி நீ என் சமூகத்துக்கு வந்துட்ட, அது ஒன்றே எனக்கு போதும். அல்லேலூயா. மனம் திரும்பி சபைக்கு நீ வந்துட்டீன்னா அதுவே கர்த்தருக்கு போதும். அன்போ சகல பாவங்களையும் மூடும். அல்லேலூயா. அன்போ திரளான பாவங்களையும் மூடும். அதுதான் சபைக்கு வாங்க ஏன்னு சொன்னா, நீங்கள் சபைக்கு வந்து விட்டால் உங்களுடைய திரளான பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். இங்கே வந்து நீங்கள் எந்த பாவ அறிக்கை செய்ய தேவையில்லை. நீங்கள் மனம் திரும்பி என் தகப்பனை வீட்டுக்கு நான் போகிறேன், இந்த துன்பார்க்குடைய சகவாசம் எனக்கு தேவையில்லை, இனிமேல் என்னுடைய வீடு என் தகப்பனுடைய வீடு, அங்கே நான் பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, வேலைக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் என் தகப்ப வீட்டில் போய் நான் இருக்கேன். அல்லேலூயா. என் தகப்ப வீட்டில் போய் இருக்கேன். என்னுடைய வீடு அதுதான். சபைதான் என்னுடைய வீடு. தேவனுடைய பிரசன்னம் தான் என்னுடைய பிரசன்னம். அவர் தான் என்னுடைய வாழ்க்கை. இப்படி நினைத்து நீங்கள் வந்து விட்டாலே போதும். அவன் சொன்ன விண்ணப்பத்தை ஆண்டவர் காதில் வாங்கலை. ஏன்னா நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிலிருந்து வருகிறது. அவர் சொன்னார் பாருங்க. தகப்பன் என்ன சொன்னார்னா அதை வாசிங்க. என்ன சொன்னார் பாருங்க. அவன் சொன்னதை கேட்கவே இல்லை. அவர் சொன்னதை வாசிங்க. கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், அவன் புசித்து சந்தோஷமாயிருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். பரலோகத்தில் அங்கே கேள்வி கேட்கறதுக்கு பிசாசு இல்லை. இவன் பாருங்கள், உலகத்தில் இருக்கிற மூத்த குமாரன் வந்து என்ன கேட்டான், உங்கள் ஆஸ்திகளை அழித்து போட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்திருக்கான், அவனுக்கு நீங்கள் விழா எடுக்கிறீங்க, கொண்டாடுறீங்க. இன்றைக்கி உலக மனிதர்கள் அதான் அவனுக்கு அடையாளமாக இருக்காங்க. இன்றைக்கி நம்மளை பார்த்து என்ன கேட்பாங்க, இவன் இப்படி இருந்தானே, அவன் எப்படி இருந்தானே, இவனையா கர்த்தாவை நீங்கள் ஆஸ்வதிக்க போகிறீங்க, இவனையா நீங்கள் ஆஸ்வதிக்கிறீங்க, இவன் இப்படிப்பட்ட பாவியாக இருந்தானே. நீங்கள் எப்படிப்பட்ட பாவி உள்ளவர்களாக இருந்தாலும் ஒரு நாள் மனம் திரும்பி தேவனுடைய வீட்டுக்கு வாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பாவத்தை அறிக்கை சொன்ன கூட அவசியம் இல்லை. நீங்கள் மனம் திரும்பி சபைக்கு மாறுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் திரளான பாவங்களை மூட வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை தகப்பன் அதான் கர்த்தரை அறிகிற ஜனங்களோ அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். கர்த்தரை அறிகிற அறிவு, அவர் எப்படிப்பட்டவர், அன்பு நிறைந்தவர், நமக்காக தன்னுடைய குமாரனையே கொடுத்தவர், விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தினவர், நம்மை ஆஸ்வதிப்பதற்காக அவர் தரித்திரனார், நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், முள்முடித்தார். எப்படிப்பட்ட எல்லாவற்றையும் செய்த அவர் நம்மை கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அதனால் எப்போதும் பரலோகம் உங்களை ஆசீர்வதிக்கத்தான் இருக்கிறதே ஒழிய உங்களை நரகத்தில் தள்ளுறதுக்காக தேவன் வரவில்லை. ஹல்லேலூயா. என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து அவரே தேவன் என்று நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதுமே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் தப்ப முடியாது. பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். பாவ உணர்வு ரொம்ப முக்கியம். இந்த பாவத்தை காட்டிலும் கிறிஸ்துவின் ரத்தம், நன்மையானவர்களை பேசுகிற கிறிஸ்துவோட ரத்தம் மேலானது. உங்களை குறித்து நன்மையான பேசிக்கிட்டு இருக்கு. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு உயரம் அவருடைய நினைவுகள் நம்மை குறித்து பெரியவைகளாக இருக்கிறது. அதனால் நல்ல தகப்பனை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் ஒரு நாள் நம்மை கஷ்டப்படுத்த மாட்டார், வேதனைப்படுத்த மாட்டார். அவரை விசுவாசிக்கிறவனை என்று உலகத்தை எவன் சுதந்தரிப்பான்? ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பான். கிறிஸ்துவை விசுவாசிப்பதே ஜெயம் கொண்டதற்கு அடையாளமாக இருக்கிறது. அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் வீட்டால் ரட்சிக்கப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கண்களை விட நான் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.